ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். இயேசு மகன் என்று நித்தம் சொல்லணும். இயேசு மகன் என்று நித்தம் சொல்லணும். வேதமே மகிமை வேதமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. வேதமே மகிமை வேதமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மகிமை வேதமே மறுரூபமாக்கிடோ. மகிமை வேதமே உலகை மாறணுமே, ஒளிமயமாகணுமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. வேதமே மகிமை வேதமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. வேதமே மகிமை வேதமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஹல்லேலூயா. அப்பா, வானம் இதுவரை திறக்கட்டும் அப்பா. அப்பா, இந்த ஜனங்களோடு நீங்க பேசுங்க ராஜா. வந்துட்டு ஒவ்வொரு முகங்களும் தகப்பனே மறுரூபமடையணும் அப்பா. எந்த முகங்களும் துக்கத்தோடு இந்த நாள் வந்திருக்காங்களோ எல்லாரும் முகங்களும் தகப்பனே அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்து சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் அப்பா. அப்பா, உங்க முகத்தை நோக்கி பார்க்க வந்துட்டு இந்த ஜனங்களோடு நீங்க பேசுங்கப்பா. இவர்கள் முகம் எல்லாம் பிரகாசமடையட்டும் அப்பா. உங்க கருத்துல முழுவதும் அர்ப்பணிக்கணும்ப்பா. வந்துட்டு என்ன உங்க கருத்துல தாழ்த்தி அர்ப்பணிச்சாங்க. இனி பெருமையாக்கிறப்பா. அப்பா, என்னுடைய வாயிலிருந்து உங்களுடைய வார்த்தைகள் புறப்படும் ராஜா. இங்க உள்ள ஜனங்கள் எல்லாரையும் தகப்பனே முகத்தை பிரகாசிக்கக்கூடிய வார்த்தையா கொடுங்கப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தையை நிறைவேற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்க சமூகத்துல முழுவதும் இங்க அர்ப்பணிக்கணும். தான் பெருமையா இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லி பார்க்கலாம். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் என்ன செய்யணும்? மகிழ்ந்து கழிவரணும். ஹல்லேலூயா. சபைக்கு வந்து என்ன செய்யக்கூடாது? துக்கமுகமா இருக்கக்கூடாது. உடனே நம்ம நினைப்போம், ஏங்க எவ்வளவோ துக்கத்தோடு வந்திருக்கிறேன், சபைக்கு வந்தவொடனே எப்படி மாறும் அப்படி கேட்போம் இல்லையா? ஆனா வசனம் சொல்லுது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. என்னோட முடிஞ்சிடும். நான் கடந்த சில நாட்கள் கொஞ்சம் பேர் அப்படியே விசாரிப்பேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு விசாரிப்பேன். என்னம்மா எப்படி இருக்கீங்க அப்படி கேட்டா எல்லாருமே பார்த்தா நிறைய விரக்தி தான் இருக்காங்க. ஏன் வாழ்றோம் அப்படின்ற கண்டிஷன்ல நிறைய பேர் இருக்காங்க வெளி உலகத்துல. என்னங்க பண்றது? ஏதோ ஒரு குறை இருக்கும், அந்த குறைய பெருசா எடுத்து ஒரு மகிழ்ச்சி இல்லாம துக்கமான பதில் தான். என்ன சொல்றாங்கன்னா, இதை விட செத்துலாம் போடுங்க அப்படிதான் சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, குடும்பத்துல யாருமே மதிக்கிறது இல்ல, மருமக மதிக்கிறது இல்ல, பிள்ளைகள் மதிக்கிறது இல்ல அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. சின்ன பிள்ளைங்க கேட்டா வேலைக்கு போறதுல யாரும் மதிக்கிறது இல்ல, நிறைய பிரச்சனை அவங்க சொல்றாங்க. இப்படி உலகத்துல பாத்தீங்கன்னா எங்கேயுமே மகிழ்ச்சி இல்லாம இருக்குது. இப்படி மகிழ்ச்சி இல்லாம நிலைமையில யாராவது சபைக்கு வந்திருக்கீங்களா? உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, நீங்க மகிழணும். ஹல்லேலூயா. அததான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜனங்களோட மகிழ்ச்சி குறித்து பேசணும் கர்த்தர் சொன்னாரு. ஏன்னா கேட்டு ஆண்டவரே என்ன பேசணும் அப்படி கேட்கும்போது ஒரு வார்த்தை கொடுத்தாரு, மகிழ்ச்சியை பற்றி பேச சொன்னார். அதான் செய்தி எடுத்து வந்திருக்கேன். ஹல்லேலூயா. வாசிக்க வசனம் சங்கீதம் 37:4. சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருவோம் பாருங்க.
இன்னைக்கு உலகத்துல என்ன செய்யறாங்க? மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக எல்லாருக்கும் ஆசை. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியா இருக்க ஆசை? கரெக்டா வந்து யாராவது சொல்ல பார்ப்போம். எல்லாருக்கும் ஆசை இருக்கும். எங்க மகிழ்ச்சியா இருக்கிறதால சபைக்கா வந்திருக்கோம். வீட்டுல ரொம்ப கஷ்டம், நிறைய பிரச்சனை, இதை மாறணும், இதுதான் சபைக்கு சொல்லிட்டு இருப்போம். ஆனா உலகத்துல என்ன செய்யறாங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக நிறைய தவறான வழியில் போயிருக்காங்க ஜனங்க. பாருங்க, ஒரு சாதாரண ஆளு மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றதுக்காக கல்யாணம் பண்றான். கல்யாணம் பண்ண பிறகு ஒரு ஆளுக்கு வந்தாரு, அவரு பேசிட்டு இருந்தார். ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. ஏங்க ரொம்ப நேரம் பேசுறீங்க அப்படின்னா, சீக்கிரம் வீட்டுக்கு போனாலே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குங்க. என்னன்னு கேட்டா, சீக்கிரம் போனோம்னா என் மனைவி எங்க அம்மாவை பற்றி பேசுறான். இப்படி இப்படி உங்க அம்மா அதை பண்றாங்க இதை பண்றாங்க, அதனால கொஞ்சம் லேட்டா போனா எல்லாம் படுத்த பிறகு அமைதியா போயிடுவேன் அப்படின்றாங்க. அடுத்து இன்னொரு ஆள் வந்தாரு, வேற ஒரு நாள். அவரை கேட்டா ஃபுல்லா குடிச்சு வந்திருக்காங்க. என்ன இது சின்ன வயசுலப்பா ஏன்பா எப்படி குடிச்சிருக்க அப்படின்னா, எங்க வீட்டுக்கு போனா மகிழ்ச்சியே இல்லைங்க. எப்பா புதுசா கல்யாணம் இருக்குது, எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம, வீட்டுக்கு சீக்கிரமா சம்பள வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா சொல்றான். வீட்டுக்கு போனா ரொம்ப டென்ஷன். என்னன்னு கேட்டா, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பிரச்சனையை சொல்றாங்க. நான் வேலைக்கு போயிட்டு வர்ற இடத்துலயும் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கீங்க. வீட்டுக்கு போனா நிம்மதியே இல்லை. ஒரு பக்கம் பிள்ளைங்க தொல்லை பண்ணுது, ஒரு பக்கம் மனைவி தொல்லை, ஒரு பக்கம் அம்மா அப்பா தொல்லை, எல்லாம் சேர்த்து இங்க பிச்சு கொடுக்குறாங்க. என்னன்னா டெய்லி ஒரு பாட்டில ஊத்திட்டு போயிடும். குடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா யாரும் பக்கத்துல வர மாட்டாங்க. ஏன்னா அவன் குடிக்காத அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடறாங்க. இன்னும் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு தெரியும் சாப்பாடு வேற போட்டு வச்சிடறாங்க. யாருக்கு? குடிச்சுட்டு போனா இவ்வளவு மரியாதை பாருங்க. இப்படிப்பட்ட உலகத்துல மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக நிறைய பேர் பல வழிகளை தேடுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்றது தெரியுமா? மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக முதல்ல கொஞ்சமா அப்படியே பாருங்க, போதையை ஃபுல்லா ஏற்றிடுறான் உடம்புல. ஒண்ணுல ஒரு குடிக்கிறான், அப்புறம் அதுக்கு மேல ஒரு பான்பிராக்கு போடுறான், அதுக்கு மேல ஒரு சீரடை பத்த வைக்கிறான், அதுக்கப்புறம் இப்படி போயிட்டே இருந்து கடைசியில பாத்தீங்கன்னா அவன் மகிழ்ச்சியா இருக்கிறத நினைச்சு தன்னையே அழிச்சுக்கிறான். இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் இப்படிதான். சினிமா போறது, ஊர் சுத்துறது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு மகிழ்ச்சி. இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இன்னும் ஐஎஸ் பெண்கள் பகுதியில் பாத்தீங்கன்னா ஆண்களோட எங்கேயாவது வெளியே போறது. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கூட்டு பாலியல் பலாத்காரம் இதெல்லாம் நிறைய வந்துட்டே இருக்குது. இப்போ ஏன் 4 ஆண்கள் போறோம் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு அங்க என்ன வேலை, அங்க என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அங்க போனா என்ன நடக்கும்? தவறு நடக்கதான் செய்யும். யாரை போய் யாரை குறை சொல்ல முடியும்? அதனால எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு விதவிதமா போயிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறதுனா, சங்கீதம் 37:4 திரும்ப வாசிங்க. மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வார். அல்லேலூயா. இப்படி உலகத்துல பல பேர் பல விதவிதமான வழியில எல்லாம் போயிட்டே இருக்காங்க. உபாகமம் 28:47 வாசிங்க. உபாகமம் 28:47. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கணும். அல்லேலூயா. அப்போ நீ என்ன சூழ்நிலையில் இருக்கிறியோ அதுல கர்த்தர் இடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? சாதாரணமா எனக்கு ஒவ்வொருத்தரும் கேட்டே சொல்லுவாங்க, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைங்க, இது வந்தா போதும் மன மகிழ்ச்சி ஆகும் அப்படிம்பாங்க. எப்படி? ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்க ஒருத்தர் போய் உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னா, ஒண்ணு இல்லைங்க, ஒரு 12,000 வந்தா சந்தோஷம், அல்லது 15 வந்தா போதும் அப்படிமா. அல்லது கல்யாணம் ஒருத்தருக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு பையன் வேணும், ஒரு பொண்ணு வேணும், இதைதான் சொல்லுவோம். அப்புறம் இந்த பிள்ளை வரைக்கும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நல்ல ஸ்கூல்ல அட்மிஷன் வேணும் அப்படிமா. அப்புறம் அந்த பிள்ளை நல்லா படிக்கணுமா. அப்புறம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அதே வசனத்தை திரும்ப வாசிங்க. 28:47 உபாகமம்.
சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேவனாகிய தேவனாகிய கர்த்தரை சேவிக்கணும். ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலையில இருக்கிறோம் நம்ம இன்னைக்கு, இதுக்காக முதல்ல கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. இது வரைக்கும் கர்த்தரை கொண்டு வந்தாரு, அதுக்காக நன்றி. அப்படி சொல்றது மாதிரி கையை வைத்து ஹல்லேலூயா பார்ப்போம். இது வரைக்கும் கொண்டு வந்த கர்த்தர், இது வரைக்கும். ஏன்னா இந்த மாசம் ஆரம்பத்தை பார்த்த நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் செத்து போயிட்டு நமக்கு தெரியாது. எவ்வளவோ மரணங்கள், எவ்வளவோ கொள்ளை நோய்கள் வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த மாசம் ஆரம்பத்துல இருந்த ஆள் இன்னைக்கு இல்ல. ஆரம்பத்துல வந்த ஆட்கள் இன்னைக்கு சபையோட ஒரு சில வந்துட மாட்டீங்க. யார பக்கத்துல தெரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி அடையாளம் தெரியுதா? இந்த மாசம் ஆரம்பத்துல வந்திருந்தவங்க சபைக்கு கூட வராம இருந்திருப்பாங்க. இப்படி ஆரம்பத்தை பார்த்த ஆளுங்க, ஆரம்பத்துல சுகத்தோடு இருந்த எத்தனையோ பேரு இன்னைக்கு பாருங்க மருத்துவமனை போய் படுத்திருக்காங்க. ஆரம்பத்துல நல்லா சாப்பிட்டு இருந்தவன் இப்ப சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவான் டாக்டர். இப்ப இதெல்லாம் சாப்பிட சொல்லுவான். இந்த நிலைமையில இருப்பாங்க. நல்ல கண்ணு தெரிஞ்சவன் ஒரு குறிப்பிட்ட நாள் கண்ணு தெரியலன்றான். காது நல்லா கேட்டவனுக்கு காது கேட்கலன்றான். நல்லா நடந்துகிட்டு இருக்க மனுஷன் திரும்பி பார்த்தீங்கன்னா நடக்க முடியாம போயிடறான். இப்படி நிறைய விதவிதமா. ஒரு ஆள் நல்லா வாட்டர் சாப்பிட்டு இருப்பாரு, எனக்கு தெரிஞ்சால்தான் நல்லா இருப்பாரு. நைட்டு எல்லாம் பேசிட்டு போனாரு. காலையில பாத்தீங்கன்னா எழுத முடியல, ஒரு சைடு ஃபுல்லா விழுந்துருச்சு. நல்ல மனுஷன், நல்லா எக்ஸசைஸ் பண்றவர், நல்ல ஸ்ட்ராங்கான ஆள் தான். ஆனா ஒரு என்ன ஒரு நரம்பு தான், ஒரு முடி இருக்கு இல்லையா, இந்த அளவு உள்ள ஒரு நரம்பு எங்கேயோ இடத்துல போய் ஸ்ட்ரக் ஆயிட்டுனா அவனுக்கு ஸ்ட்ரோக் விழுந்து போய் கையில விழுந்து போகுது. இப்படிப்பட்ட உலகத்துல இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, நம்ம என்ன செய்யணும் கர்த்தர் சொல்லி தராருன்னா இதுலதான் நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. இதுலதான் இருக்கணும். நெகேமியா 8:10 கடைசி பகுதி வாசிங்க. இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம், எப்படி இருக்கணுமா பாருங்க. நெகேமியா 8:10 கடைசி பகுதி. நெகேமியா 8:10 கடைசி பகுதி. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். ஹல்லேலூயா. நம்முடைய பலனே என்னன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய பேர் கடன் இருக்குன்னு சொல்லி பயந்துட்டே இருப்பாங்க. ஐயோ எனக்கு கடன் இருக்குது, இந்த கடனை எப்படி மீண்டு வருது? இது நிறைய பேருக்கு ஒரு மகிழ்ச்சி எடுத்து போற காரியமா இருக்கு. ஏன் இந்த கடன் ஏன் வந்துச்சு முதல்ல அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் எனக்கு என்ன சொன்னாரு, ஒரு பிறந்தநாள் பொருள் வாங்க வந்தாரு. அவர்கிட்ட சொன்னேன், ஏங்க குழந்தை தெரிஞ்ச பிறந்த நாள் நல்லா கொண்டாடுங்க அப்படின்னு. அவரு சொன்னாரு, எப்படி நல்லா கொண்டாட முடியும் அப்படி கேட்டாரு. ஏன்னு கேட்டேன். கடன் இருக்குதுங்க. இந்த கடன் எப்போ உள்ள கடன் கேட்டேன். அந்த குழந்தைக்கு இப்ப 2 வயசு ஸ்டார்ட் ஆகுது. வயசு இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு கடன் வாங்கலாம். நல்லா கவனிச்சீங்க. அந்த கடனை 2 வயசு ஆகும் போது இன்னும் அடைக்க முடியல. இப்போ உன்னை 1 வயசுல எதுக்கு அவ்வளவு பெரிய கிராண்டா கொண்டாட சொன்னது யாரு? அந்த குழந்தை சொல்லிதா? சொந்தக்காரன் சொல்லுவான் கிராண்டா கொண்டாடுன்னு. ஆனா இன்னைக்கு 1 வருஷம் ஆச்சு, கடன் முடியலையே. காரணம் யாரு? இந்த வருமானம் சொந்தக்காரன் வருமானம் பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு வந்து ஒரு கேக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டு அவன் போயிடுவான். ஒரு 100 ரூபா கொடுத்து போயிடுவான். போகும்போது சும்மா போக மாட்டான். அந்த சின்ன 1 வயசு பிள்ளை இருக்காங்க, அதை பிடிச்ச அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருப்பான். ஏ குச்சிமா நீங்க கழுத்தை பிடிச்சி கேளுவான். பக்கத்து வீட்டுல தான் இருப்பான், எட்டு பார்த்துக்க மாட்டான். இந்த பிறந்த நாளுக்கும் தனியா ட்ரெஸ் போட்டு வந்துடுவான் பாருங்க. அந்த குழந்தைய போட்டு பாடா படுத்தி அப்படி ஒரு போட்டோ இப்படி ஒரு போட்டோ இப்படி பண்ணி அப்படி பண்ணி கடைசியில பாத்தீங்கன்னா பிறந்தநாள் முடிஞ்சும் போயிடுவான். அடுத்தவங்க காலையில பாத்தீங்கன்னா அந்த குழந்தை ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருப்பாங்க. ஏன்னா வயிறு வலி, ஜுரம், அழுப்பு இப்படி நிறைய பிரச்சனைகள் இருப்பான். இப்ப இவனுக்கு கடன் வர காரணம் யாரு? இந்த தாய்தகப்பன். அப்போ நம்ம என்ன செய்யணும்? மகிழ்ச்சி இருக்கிறது என்ன செய்யணும்னா முதல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஒரு பிறந்தநாள் வருதா, ஒரு நல்ல நாள் வருதா, அப்ப என்ன செய்யணும்னா என்ன ஆகும்? 10:10 வாசிங்க. என்ன ஆகும்? 10:10.
ஒரு பிறந்தநாள் வருது, ஒரு கல்யாண நாள் வருது, ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னு என்ன செய்யணும் பாருங்க? உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் மகிழ்ச்சி நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளும் சர்வாங்க தகன பலிகளிலும் சமாதான பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் போது செலுத்தப்படும் போது பூரிகைகளை ஊத வேண்டும். பூரிகைகளை ஊத வேண்டும். ஹalleluya. நல்ல கர்த்தரை துதிக்கணும். ஹalleluya. எல்லாம் சத்தமா ஹalleluya சொல்லுங்க பாப்போம். இவ்வளவுதான் இந்த சபை சவுண்ட். இன்னும் நல்ல பூரி சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அவரை துதிக்கணும். நல்ல சத்தமா. ஏன் இந்த நாளுக்கான எனக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாரு, அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும். ஹalleluya. நீ வெளியே போய் பிள்ளைகளுக்கு முட்டாய் கொடுத்து சாக்லேட் கொடுத்து அதுக்கு இதுக்கு அலையறதை விட கர்த்தர் வீட்டுல உட்கார்ந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹalleluya. ஒண்ணு இல்ல, பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு காசே இல்லையா கேட்பாங்க, 10 ரூபா கொடுத்து பண்ணு வாங்கி வெட்டுங்க. எத்தனை வெட்ட போறீங்க? என்ன வெட்டிடாதீங்க, இதெல்லாம் சொல்லி தருவேன். என்னடா இவரு கேக் வாங்க சொன்னா பண்ணு வாங்கி வெட்ட சொல்றாருன்னு சொல்லாதீங்க, கொஞ்சம் செலவு பண்ணிக்கிறதே சொல்லிட்டு இருக்கேன். ஹalleluya. அடுத்து பாருங்க, இன்னொரு வசனம் வாசிங்க. 1 நாளாகமம் 16:27 வாசிங்க. 1 நாளாகமம் 16:27. அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகொபெயாம் என்கிற பரிசைகளை சேவித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியில் காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தான். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. அவசியம் வைப்போம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில். வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் சமூகத்தில். ஹalleluya. மகிழ்ச்சி அவர் சமூகத்தில் இருக்குது. அதை நம்ம வாங்கணும். அந்த மகிழ்ச்சியை வாங்கி அனுபவிக்கணும். ஹalleluya. நீங்க முதல்ல உலகத்துல என்ன நினைக்கிறோம்னா, நான் நினைக்கிறதுலாம் நடக்கணும். முதல்ல ஒரு குழந்தை பிறகுது, அந்த பிள்ளைக்கு ஒரு வீடு வேணும், ஒரு வாசல் வேணும், கார் வேணும், பொங்கல், இப்படியே கற்பனை போதே தவிர கர்த்தர் அந்த பிள்ளையை கொடுத்தாரு, அதுக்கு எத்தனை பேர் சோதனை பண்ணிருக்கீங்க? ஹalleluya பாப்போம். எனக்கு ஒரு குடும்பம் ஒண்ணு இருக்குதுப்பா, அதுக்காக சோதனை எத்தனை சொல்லுவீங்க? எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, அதுக்காக சோதனை எத்தனை சொல்லுவீங்க? ஒரு மனைவி இருக்கா, அதுக்காக சோதனை எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆண்கள் பக்கம் யார் சொல்ல முடியல? சத்தமா சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க, எனக்கு ஒரு புருஷன் இருக்கான், அதுக்காக சோதனை சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும். அன்னைக்கு மொபைல் போன் நோண்டிட்டே இருந்தேன், இதுல திருமணமாகாத நடிகைகள் அப்படின்னு போட்டு லிஸ்ட். அதை பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. இந்த நடிகையா எவ்வளவு ரசிகர்கள் வெளியே இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு கல்யாணமே ஆகவே இல்லை. எவ்வளவு குடும்பம் பார்த்தீங்களா? இவ்வளவு அழகா இருக்கிறான், அவளை கெட்டதுக்கு ஒருத்தையும் வரவே இல்லை. ஆனா மேக்கப் இல்லாம வந்து இருக்கிற உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புருஷன் இருக்காங்க, அதுக்காக சவுண்ட் சொல்ல பார்ப்போம். ஹalleluya. ஒரு கல்யாணம் ஆச்சு இல்ல, குடும்பமும் ஆச்சு இல்ல, பிள்ளைகளும் இல்லாம எவ்வளவு தவிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பிள்ளை இல்ல, அதுக்காக சோதனை பார்ப்போம். அதனால நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன கொடுத்திருக்காரு, இதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லாம நான் இன்னும் எனக்கு ஏன் இதெல்லாம் செய்யறாரு, ஏன் இந்த ஆண்டு செய்யறது துக்கமா இருந்தோம்னா கர்த்தரை துக்கப்படுத்துற மாதிரி. ஹalleluya. அதுவே வேதத்துல ஒரு மனுஷன் பார்த்தான், அவன் என்ன செய்யறான் தெரியுமா? அவன் நல்லா சம்பாதிச்சுட்டு ஒரு முடிவு பண்ணான். என்ன முடிவு பண்ணான்னா, நான் எனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அவனை உருவாக்குறான். உலகத்துல நிறைய பேர் என்ன செய்யறாங்க, தங்களுக்கு மகிழ்ச்சி அவனை உருவாக்க பார்க்கிறான். நமக்கு நாமே திட்டம் போட்டு அவரே மகிழ்ச்சி உண்டாக்க பார்க்கிறாரு. அப்படி மகிழ்ச்சி அவளை பாருங்க. அப்ப நீங்க மகிழ்ச்சி இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அடையாளம் என்ன? முதல்ல ஒரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 122:1 வாசிங்க. நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க அப்படின்னு அடையாளம், முதல் அடையாளம் ஸ்டெப் என்னன்னா வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். ஹalleluya. கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஒரு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய பிள்ளை
ஒரு ரட்சிக்கப்பட்டவன் முதல்ல கர்த்தரை தேடணும், கர்த்தருடைய ஆலயத்தை தேடணும். நேற்றிலும் ஆச்சு அப்படின்னா உடனே என்ன செய்யணும், ஒரு சந்தோஷம் வரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் துக்கத்தோடு வந்திருக்கீங்க? நேற்று நீங்க வந்துருச்சா, இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படி யாராவது துக்கமா இருக்கீங்களா? அவங்க மட்டும் அல்லேலூயா பார்ப்போம். எல்லாம் தெளிவா இருக்கீங்களா? அல்லேலூயா. அப்போ எதுல முதல்ல ஆர்வம் என்னன்னா, நான் முதல்ல என் ஆண்டவரை பார்க்க போறேன், அவரை துதிக்க போறேன், அவர் சொல்ற வார்த்தையை கேட்க போறேன். அந்த எண்ணத்தை இடத்துல முதல்ல ஒரு மனுஷன் வந்துட்டானா அவன் மகிழ்ச்சி ஆரம்பமாயிடும். அதை விட்டுட்டு இப்போ ஒரு மனுஷன் பாருங்க, அவன் என்ன செய்யறான், நான் எல்லாமே நான் இன்னும் நிறைய அனுபவிக்கிறேன்னு சொல்லி ஒரு மனுஷன் வரான். அந்த மனுஷனை பற்றி பார்ப்போமா? அல்லேலூயா. அவன் பேரு சாலமோன். அவன் என்ன செய்யறான், கர்த்தர் அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்தாரு. கொடுத்த பிறகு ஒரு சில பேர் என்னன்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது கர்த்தர் தேடிட்டே இருப்பான். கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த பிறகு என்ன செய்வானா, கர்த்தர் தூக்கி ஓரமா வச்சுட்டு இவன் சரி மாம்சத்தின் படி சேவை ஆரம்பிச்சிருவான். கர்த்தர் கொஞ்சம் அறிவு கொடுத்திருப்பாரு, திறமை கொடுத்திருப்பாரு, ஞானம் கொடுத்திருப்பாரு, காசு கொடுத்திருப்பாரு. வந்த பிறகு கர்த்தர் தூக்கி ஓரமா வச்சுட்டு இவன் மனமோடு செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்படி செய்த நபர் தான் இந்த சாலமோன். என்ன செய்யறாரு பாருங்க, இவர் என்னெல்லாம் பண்ணாரு வாசிப்போமா? பிரசங்கி 2:1 வாசிப்போம். பிரசங்கி 2:1. நான் என் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டது என்னவென்றால் இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயா இருந்தது. அவன் ஆரம்பிக்கிறான், இன்பத்தை அனுபவி அப்படின்னு சொல்லி முதல்ல அவனை உற்சாகப்படுத்துறான், ஆரம்பிக்கிறான். இன்பத்தை அனுபவி அப்படின்னு சொல்றான். 2:3 வாசிங்க. நகைப்பை குறித்து வைத்தியம் என்றும் சந்தோஷத்தை குறித்து என்ன செய்யும் என்றும் சொன்னேன். அது என்ன கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன், மகிழ்ச்சியாக சொல்லி சொன்னா இவர் அப்படியே ஆப்போசிட் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. வானத்தின் கீழ் மனுபுத்திர உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றிக் கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்துக்கு போயிட்டான் பாருங்க. நேரம் மதுபானம் தான். யாரு? ஒரு கர்த்தருடைய பிள்ளை, வெளியுள்ள ஆள் இல்ல, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். ஆசீர்வதிக்கப்பட்டவனே அவரே உருவாக்குறார். இன்னும் நாம மகிழ்ச்சி உருவாக்கி நேரம் மதுபானத்துக்கு போயிட்டான். நல்லா குடிக்க ஆரம்பிச்சான், ஒரு குடியாரம் ஆயிட்டான். இன்னைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் பாத்தீங்கன்னா குடின்ற ஒரு போதை இல்லாட்டாலும் அநேக போதை, பணம் என்ற போதை, அதிகாரம் என்ற போதை, பெருமை என்ற போதை, இப்படி போன நிறைய பேர் இருக்காங்க. அடுத்து வாசிங்க 4. பிரசங்கி 2:4 வாசிங்க. நான் பெரிய வேலைகளை செய்தேன், வேலை செய்தான். எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன். அப்புறம் எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். எல்லா மரம் செடி கொடி பெரிய சூழல் உருவாக்கினார். அவர் எதுக்கு? மகிழ்ச்சியா இருக்கிறது தான், வேற ஒண்ணும் இல்ல. மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக சிங்கார தோட்டங்களை உருவாக்குறாரு, நல்ல பெரிய வீடு கட்டுறாரு, பெரிய வீடுகளை கட்டி முடிச்சு பாக்குறாரு. எல்லாம் பார்த்துட்டு அவரு சந்தோஷமா இருக்கிற மாதிரி அப்படி நினைச்சிட்டு இருக்காரு. அடுத்து அப்ப முடியல, அடுத்து என்ன பண்றாரு பாருங்க. 6 வசனம் வாசிங்க. மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர்ப்பாய்ச்சுகிற குளங்களை உண்டு பண்ணினேன். குளங்களை உண்டு பண்ணாராம் பாருங்க. நம்மள வீட்டுக்கு என்ன செய்வோம்? ஒரு சின்ன அடிப்பம் போயிடுவோம், சின்ன போர் போடுவோம், இதான் செய்வோம். அவரு குளத்தை விட்டுட்டாரு. எதுக்கு? மகிழ்ச்சியா இருக்குதா, வேற ஒண்ணுமே இல்ல. அவர் செய்யறாரு. அடுத்து 7 வசனம் வாசிங்க. வேலைக்காரரையும் சம்பாதித்தேன், வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். எல்லாரையும் பார்க்கிறோம். பெரிய பணக்காரர்கள் சம்பாதிக்க எல்லாம் இவரே செய்யற. இவர் தனிப்பட்ட முறையில நல்ல ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவரே உருவாக்குறாரு. என்ன செய்யறாரு? வீடு கட்டுறாரு, குளம் கட்டுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு மரம் செடி கொடி எல்லாத்தையும் இவரே உண்டாக்குறாரு. எல்லாம் உண்டாக்கிறாரு. வாசியமானது 8வது வசனம் வாசிங்க. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்து மகாணங்களிலுள்ள பொருள்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும்
சங்கீதக்காரர் சங்கீதக்காரிகளையும் சங்கீதக்காரிகள் மனமுதிரத்துக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எல்லாம் பாருங்க. வீட்டுக்குள்ளேயே பெரிய மியூசிக் டீம். இப்ப நம்ம சபையில ஒரு மியூசிக் டீம் வச்சிருக்கீங்க, பாடகர்கள் இருக்காங்க. ஆனா அங்க அப்படி இல்ல, இதோட இன்னும் பிரம்மாண்டம். நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஐயா இளையராஜா நல்லா மியூசிக் போடுவாரு, ரஹ்மான் போடுன்னு சொல்றாரு. அவர் அப்பவே பெரிய பெரிய டான்ஸ் குரூப் உண்டாக்கிட்டாரு. உள்ளேயே வீட்டுக்குள்ளேயே செட் பண்றாரு. பெரிய பங்களா கட்டி அது உள்ள குரூப் உண்டாக்கி அங்க டான்ஸ் ஆடுறதுக்கு ஆளு, பாட்டு பாடுறதுக்கு ஆளு, எல்லாம் உட்கார்ந்து நல்லா குடிச்சிட்டு பெரிய வீடு கட்டிட்டு அப்படி வந்தா ஆடம்பரமா உட்கார்ந்து இருக்காரு ஒரு சாதாரண மனுஷன். அடுத்து 10ஆம் வசனம் வாசிங்க. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. தடை பண்ணவே இல்லையா? எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. கண்ணு எதெல்லாம் இச்சிக்குதோ எல்லாமே அவருக்கு தான். ஒரு பெண் அழகா தெரிஞ்சா போதும், அதை தூக்கிடுறாரு. எந்த அவர் யார் எப்படி இருந்தாலும் சரி, ஒண்ணுல ஒரு கார் நல்லா இருந்தா போதும், அந்த கார் அவர் வீட்டுக்கு கொடுக்குறாரு. ஒரு வீடு எங்கேயே நல்லா இருந்தா போதும், அது அவருக்கு தான். அவர் ஆசைப்படும் அவருக்கு தான். ஏன்னா அவர் ராஜா அந்த காலத்துல. இந்த காலத்துல அப்படி செய்ய முடியாது. அப்போ சாலமன் ராஜா அவ்வளவு பெரிய பணக்காரன். அவர் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக எதை வேணாலும் செய்யறாரு. அவர் யாரும் கேட்க முடியாத மாதிரி இருந்துச்சு. எல்லாம் அனுபவிச்சுட்டே இருக்காரு. அப்புறம் 11ஆம் வசனம் வாசிக்குமா. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருந்தது பாருங்க. அல்லேலூயா. உலக மனுஷன், உலகத்துல ஒருத்தன் வந்த ஒரு சாலமன் ராஜா எல்லாத்தையும் பார்த்தான். எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசி சொல்றான், மாயையும் சஞ்சலமா இருக்கின்றான். இன்னைக்கு எல்லாம் உலகத்துல நம்மள எதுக்கு அடிப்படை சண்டை, எதுக்கு பிரச்சனை, எதுக்கு என்னென்ன பண்றோம்னா இந்த மாயைன்னு சொல்றோம் பாருங்க. அந்த மாயைக்கு இவ்வளவு பிரச்சனை. இந்த மாயை தான். ஒரு ஆளு பயங்கர ஆட்டம் எங்க ஏரியாவில், சரியான ஆட்டம்னா எல்லாத்துக்கும் சண்டை போடுறது. எப்பவும் எவ்வளோ பணம் அடிப்பான், கமான அடிச்சுவான், ஒரே அடி அடிச்சுட்டு அப்படி இப்படிமா பயங்கர ஆட்டம், தாங்க முடியல. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஜுரம் தான் வந்துச்சு அவனுக்கு. வாயு போய் எனக்கு மறக்கவே முடியாது. ரோட்ல போயிட்டே இருப்பான். அப்படி போயிட்டே இருக்கும்போது யாராவது அவன் ரோடு தாண்டும் போது எவனா வந்து அப்படி இடியுமா வந்த போதும் உடனே டப்புன்னு அடிச்சிருவான். அடிச்ச உடனே அவன் திருப்பி அடிக்கிறதுக்குள்ள ஒரு 10 பேர் பிடிப்பாங்க. இந்த 10 பேர் சேர்ந்து போட்டு வந்தவனை போட்டு அடிப்பாங்க. இதுதான் நடக்கும். இதுக்கு தலைவர் தான் அவரு. மீண்டு கிடப்பான். ஒண்ணும் இல்லை, ஒரு சின்ன ஒரு ஜுரம் தான் வந்துச்சு. நைட் ஃபுல்லா ஜுரம் வந்துருக்குது. காலையில ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காங்க. போற வழியிலே முடிஞ்சு செத்து போயிட்டான். இவ்வளவுதான். அப்ப ஜனங்கள்லாம் சொன்னாங்க, இதுக்குதான இந்த ஆட்டம், எவ்வளவு சிம்பிள் பாரு, முடிஞ்சு போச்சே. இப்படிப்பட்ட உலகத்துல நீங்க நாள் இருக்கும். ஹல்லேலூயா. அதனால இந்த மாதிரி உலக பிரகாரமா நடக்கிற காரியங்கள்ல உங்க மனசை எல்லாம் அப்படியே விட்டுட்டு கர்த்தர் இன்னைக்கு என்ன தந்திருக்காரோ அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல எல்லாத்தையும் பார்த்தான், எல்லா ஆசீர்வாதத்தையும் பார்த்த இந்த சாலமன் கடைசி சொல்றது எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா, மாயையும் மனதுக்கு தான் சஞ்சலம். ஒண்ணு இல்ல, நமக்கு முதலமைச்சர் இருக்கிற இவர் இதுக்கு முந்தி எங்க வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் வரலாம். இன்னைக்கு போலீஸ் காவல்துறை அனுமதி இல்லாம எங்கேயுமே போக முடியாது. உண்மையா இல்லையா? பின்னாடி ஒரு வண்டி, முன்னாடி ஒரு வண்டி. மிந்தி அவர் எங்க போனாலும் ஒரு டைரக்ட் கூட போயிட்டு வந்துடலாம். இப்ப இங்க போலீஸ் சொல்லணும், ஐயா வரணையா அப்படி சொல்லிதான் போக முடியும். இஷ்டத்துக்கு போக முடியாது. சின்ன குழந்தை மாதிரி கண்ட்ரோல் ஃபுல்லா இவங்க அதிகாரங்கள் இருக்கும். ஆனா அவங்க சொல்றது இவங்க ஏன்னா பாதுகாப்பு நடவடிக்கை இல்லையா? அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன ஆசீர்வாதங்கள் தந்திருக்காரோ அதெல்லாம் சந்தோஷமா இருக்கும். அது இல்லையா? எனக்கு முதல்ல நாங்க வந்து ஆரம்பத்துல ஒரு வீட்டுக்கு தான் வரி கட்டுவோம். இப்போ பாத்தீங்கன்னா 3 பில்டிங் வரி கட்ட வேண்டியது இருக்கு. என்ன நடக்குதுன்னா, ஒண்ணு தெரியும் மிஸ் ஆகி போயிருக்கு. மிஸ் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா அதுக்கு ஒரு வட்டியா போட்டு விடுறாங்க. எங்க ஈபி பில் முதல்ல கரண்ட் பில் கட்டும் போது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3-4 லைன் தான் வச்சிருந்துச்சு. இப்ப 25 லைன் எங்களுக்கு இருக்குது. இந்த 25 லைன்ல பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு வந்து பிடிங்கி போயிடும் முசுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல ஏதோ ஒரு பர்மனன்ட் கெட்டாம விட்டுருப்பாங்க.
என்னன்னு பாத்தீங்கன்னா வளர வளர பிரச்சனைகள் வளர்ந்துட்டே வரும். அதுக்கு சொல்லுவாங்க அல்லையா? நம்ம நினைப்போம் ஐயோ இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே. போக போக நம்ம நினைப்போம் ஐயோ அவருக்கு என்ன, ஒரு சில பேர் நினைப்பான் ஐயோ அவருக்கு என்னப்பா நல்ல கார்ல போயிட்டு இருக்காரு, காரில் போயிட்டு இருப்பாரு, நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். பாத்தீங்கன்னா நம்ம கண்ணாடி மூடிட்டு தான் போவோம். ஏன் தெரியுமா? உள்ள உங்களுக்கு கடன் வாங்கிப்பாங்க, கடனுக்கு போயிருந்தா கண்ணாடி மூட்டு போவோம். நம்ம நினைப்போம் எப்பா ஏசி போட்டு போறான்ட்டு, ஏசி ஓடுதோ இல்லையோ மற்றவங்க தொல்லைதான் மூடி போயிருப்போம் அல்லையா? அதனால அடுத்தவங்களை பார்த்து கண்ணு வைக்காம நம்ம என்ன செய்யணும்? இருக்கிறதெல்லாம் மன மகிழ்ச்சியா இருக்கணும் அல்லையா? அப்போ ஒரு மனுஷன் இன்னொரு இதுலயே உலக மனுஷன் இவ்வளவுக்குள்ள போராடப்பட்டுட்டான். ஆனா ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தரோடு சந்தோஷமா இருக்கிறவன் அப்போ அவனுக்கு பிரச்சனையே வராதா? கர்த்தரோடு மன மகிழ்ச்சியா இருந்தா பிரச்சனை வருமா வராதா? அவங்களுக்கும் வரும் அல்லையா? இயேசு படகுல போறாரு, சீசரும் போறாங்க. அந்த படகுலையும் உட்கார்ந்து இயேசு தான் இருக்காரு, படம் தூங்கிட்டு இருக்காரு, சீசரும் போயிட்டா இருக்காங்க. அங்கேயும் அந்த கடல் கொந்தளிக்க தான் செய்யும் அல்லையா? ஆனாலும் காக்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்காரு, அவர் கடல் அடக்குவார் அல்லையா? உங்க வாழ்க்கையில் எங்கெல்லாம் கடல் அலை மாதிரி பிரச்சனை இருக்குதோ, மும்முரமா அலை அடிக்குதோ, பயப்படாதீங்க. ஏன்னா நீ ரசிக்கப்பட்ட ஜனம் அல்லையா? நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஒன்னிய பாதிக்காது, ஆனா பயம் காட்டும். ஏன் பயம் காட்டுனா அப்பதான் நம்ம கர்த்தர்ல வருவோம் அல்லையா? அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஒண்ணு வாசிப்போமா? யார் பார்ப்போமா? 1 சாமுவேல் 1:10 வாசி. 1 சாமுவேல் 1:10. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அல்லேலூயா. யார் இந்த அவள்? அவள்னா அன்னாள். அன்னாள் என்ற பெண்ணுக்கு திருமணம் ஆச்சு, குழந்தை இல்லை. இப்போ குழந்தை இல்லை, என்ன செய்ய முடியும்? வீட்டுல பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை வருதுன்னா சாமுவேல் 1:6 வாசிங்க. கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் மிகவும் விசனப்படுத்துவாள். என்ன பிரச்சனைனா இவ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவா, கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியா தான் இருக்கிறார், அதுல குறையில்ல. ஆனா ஒரு பிரச்சனை, அவளுக்கு குழந்தை இல்லை. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க, மகிழ்ச்சி. ஆனா ஏதோ ஒரு குறையோட இருக்கீங்களா? என்ன குறையாலும் சரி, அந்த குறையை மனசுல வச்சீங்க. அந்த குறை இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க அல்லேலூயா. என்னங்க இந்த குறை இருக்கிறதுக்காக நன்றி சொல்லணுமா? நன்றி சொல்லணுமா? அப்படி கேட்டீங்கன்னா இந்த குறை எங்கெல்லாம் இருக்குதோ அதை நிறைவாக்குற கர்த்தர் ஒருவர் வந்துருவார், பின்னாடியே வருவார் அல்லேலூயா. என்ன நடக்குதுன்னா 1 சாமுவேல் 1:6 திரும்ப வாசிங்க. கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவர் வாசிங்க மிகவும் விசனப்படுத்துவாள். விசனப்படுத்தின உடனே இந்த அன்னாள் என்ன செய்யறா பாருங்க. அன்னாள் 1 சாமுவேல் 1:10 வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி. ஹல்லேலூயா. இவ உலக மனுஷி உங்களை மிகவும் துக்கப்படுத்துவாங்க. இது எங்கேயோ இல்ல, உங்க வீட்டுக்குள்ளே இருக்க ஆளு. உங்களை துக்கப்படுத்துற ஆளு வெளியே உள்ள ஆளுன்னா அவங்க அப்படிதான் பேசுவாங்க, போயிடலாம். ஆனா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான் யாரு? ஒரு சக்கரத்தின்றது யாருன்னா உங்க சொந்தக்காரி யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, வெளியால இருக்க மாட்டான். அதனால இவ என்ன செய்யறா? அங்க இருந்து தன்னை மிகவும் பாதிக்கப்பட்ட காரியத்துக்காக வீட்டுல யாருக்குமே சண்டை போடல, யாருக்கும் எதுவுமே பேசல. நேரம் என்ன செய்யறா பாத்தீங்களா? அது திரும்ப வாசிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். 1 சாமுவேல் 1:10. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே நேரா போய் கர்த்தரை போயிட்டா, விண்ணப்பம் பண்ண போயிட்டா.
ஜெபிக்க போயிட்டா. இப்ப நியாயப்படி பாத்தீங்கன்னா இந்த அண்ணாள் எங்க போய்க்கணும்? ஒரு டாக்டரை பார்க்க போய்க்கணும், ஒரு ஜாதகம் பார்க்கணும் போய்க்கணும். அண்ணன் செய்ய வேண்டிய காரியம் உலக மனுஷன் இருந்தா செய்திருப்பா. ஆனா இவ கர்த்தருடைய பிள்ளை நேரா கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போயிட்டா. அல்லேலூயா. நேரா அங்க போய் ஜெபிக்க ஆரம்பிச்சா. ஒரு டாக்டர் நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்களே சொல்லி போய் நிறைய கடவுள் பக்தி மார்க்கத்தில் போய் நிறைய சாமியார்கள் போய் குழந்தைய வாங்கிட்டு வர ஜனங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து யாருன்னா அந்த குழந்தை இல்லை அப்படின்றது வந்து இருக்கிறவங்களுக்கு அந்த அருமை சுத்தம் கஷ்டமே தெரியாது. இல்லாதவங்க மட்டும்தான் அந்த பிரச்சனை பெருசா தெரியும். ஏன்னா அந்த பாதை நாங்க போயிருக்கோம். 7 வருஷம் எங்களுக்கு குழந்தை எல்லாம் இருந்துச்சு, பிள்ளை இல்ல. எப்படியா அந்த பிள்ளை வேணுமே, இல்லாட்டி எவ்வளவு நிந்த எவ்வளவு அவமானம், எங்கேயும் நிமிர்ந்து போக முடியாது, தலை நிமிர்ந்து போக முடியாது. இப்படிப்பட்ட உலகத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாரை பார்த்தாலும் என் மனைவி எங்கேயுமே வெளியே வர மாட்டா, வீட்டை விட்டு எங்கேயும் ஒரு ஃபங்க்ஷன் போனா கூட பயந்து தான் இருப்பா. ஏன்னா நிறைய பேர் உண்மையா விசாரிப்பாங்க, ஐயோ குழந்தை இல்லையா உங்க இல்லையான்னு கேட்பாங்க. ஆனா இது புத்திரங்க ஒரு கும்பல் வரும், என்ன ஒண்ணு இல்லையா அப்படிம்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப வேதனைப்பட்டோம். அதனால என் மனைவி எங்க சொல்ல வர மாட்டா, லேசில வர மாட்டா. எங்கேயுமே கல்யாணத்துக்கு வந்தவங்க பயப்படுவா, ஐயோ யார் இது கேட்பாங்களோ அப்படி ஓடுவா. நானாவது எங்கேயாவது வேற விஷயமா போயிடுவேன், பிரச்சனை இல்லை. அதிகமா பாதிக்கப்பட்டா. அப்படிப்பட்ட பாதிப்புள்ள உலகத்துல இந்த அண்ணன் என்ன செய்யற பாருங்க, நேரா போறா, போய் கர்த்தருடைய சன்னிதானத்துல நின்னுட்டா. அல்லேலூயா. அவ புருஷனை பார்த்து ஒண்ணும் சொல்லல. இந்த புருஷன் மாதிரி இருக்கான என்ன பண்றா பாருங்க, யார் இந்த அண்ணன் தான் முதல் மனைவி. இந்த முதல் மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்றான். அவளுக்கு பிள்ளை இருக்கு, அவ பெண்ணாள். இதுல கொடுமை என்னன்னா ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. ஒரே வீட்டுல அண்ணால இருக்கிறா. இவ யாரு? கர்த்தருக்கு மட்டும் மனம் வச்சா இருக்கிறவா. ஆனா இன்னொருத்தி இருக்கிற பெண்ணினால் அவ கர்த்தரோட இருந்தாலும் தெரியாது, ஆனா அவளுக்கு பிள்ளை இருக்கு. நம்ம நினைப்போம், நம்ம இப்ப அநியாயம் பண்றவங்க நல்லா இருக்கானே, அநியாயம் பண்றவங்க எப்படி போய்கிட்டே வரான், நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் அவ்வளவு பேசுறதே அப்படிதான். எப்படி அநியாயம் பண்ண நல்லா இருக்கிறான், நான் கர்த்தரோடு இருக்கிறேன், கர்த்தருடைய மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், எனக்கு பாருங்க இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு நோய், இவ்வளவு தரித்திரம், இவ்வளவு கஷ்டம். யாராவது புலம்பிட்டு இருக்கீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க போக வேண்டிய இடம் தெரியுமா? தேவ சமூகம். ஹல்லேலூயா. தேவ சமூகம் போயிருங்க. வெளி உலகத்துல இந்த அண்ணா வந்து கேள்வி கேட்கல, யாரை பார்த்து? புருஷனை பார்த்து. எப்பா நீ போய் கட்டிட்டு வந்து கொண்டாடி அவன் என்னை பாரு எவ்வளவு கேவலப்படுத்துறா, நான் தான் மூத்தவா, அவளை வந்து அதட்டு சொல்லவே இல்லை. இவளும் இருந்து பேசல, நீ தான் 2வது வந்தவ, உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? கேட்கவே இல்லை. ஒன்னே ஒண்ணு செய்யறா, நேர தேவ சமூகம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, என்ன சூழ்நிலையில குடும்பத்துல இருக்கீங்களோ, எப்படி இருக்கீங்களோ, அது கர்த்தருக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா நீங்க தேவை, நீங்க போய் சேர வேண்டிய தெரியுமா? தேவ சமூகம். ஹல்லேலூயா. நான் சொல்றதுக்கு சரிதான்ற மாதிரி அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். இதை விட்டுட்டு எங்கேயாவது போய் யாருக்கிட்டையுமே உங்க வீட்டு விஷயத்தை வெளியே சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. வீட்டு விஷயத்தை போய் வெளியே சொன்னீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்பான் எல்லாருமே. ஐயோ அப்படியா, உங்க வீட்டுல எப்படியா, நோண்டி கேட்பான். அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு இப்படிலாம் கேட்டே இருப்பாங்க. ஆமா, ஏன்னா அடுத்த வீட்டு விஷயம். இப்போ இந்த டிவிலாம் பாருங்க, சீரியல் வந்து பாருங்க, சீரியல் என்ன மக்கள் பாக்குறாங்கன்னா இதான் விஷயம். அது வந்து ஒரு ஒரிஜினல் இல்ல, ஆனால் ஆசை. அவங்க முக்கியமான சீரியல் வரும்போது தொடர்ந்து போட்டு விடுவான். எத்தனை சீரியல் பார்த்துருக்கீங்க இவ்வளவு வழக்கமா? இப்ப அந்த விவரமா இருக்கீங்களோ? யாரா பார்த்தா பீச்சு வெளி உலகத்தில் சொல்லிட்டு இருக்க. அவன் ஐயோ அன்னைக்கு ரொம்ப சொல்லுது, ஐயோ சீக்கிரம் கிடையாது போனப்பா வீட்டுக்கு, என்னன்னு கேட்டேன். ஐயோ நேரத்து அவ எட்டுன்னு போனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. யார் எட்டு போனான்னு கேட்டேன். பக்கத்து வீட்டு பொண்ணு எட்டுன்னு போயிட்டாம்பா. என்னன்னு கேட்டா, ஐயோ முடிஞ்சது போல நினைச்சா சீரியல் எட்டு போல நம்ம அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்கள் மட்டும் இருக்காங்க. அப்ப என்னன்னா இப்படி உலகத்தோட காரியங்கள் இப்படி பயங்கரமா நடந்துட்டு இருக்குது. ஆனா இவன் என்ன செய்யறா, நேர போறா தேவ சமூகத்தில் உட்கார. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும்? வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, யாருக்கிட்டையுமே பேச வேண்டாம், சண்டை போட வேண்டாம். பேச வேண்டாம், மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கூடாது.
செய்கிறவரும் உங்களுக்கு நியாயம் செய்கிற கர்த்தர் ஒருவர் ஆலயத்தில் ரெடியா இருக்கார். ஹல்லேலூயா. அதனால உங்க வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நேரம் எங்க வரணும் தெரியுமா? சர்ச்சில் வந்து உட்கார்ந்து வீட்டு வேலையை முடிச்சு வரணும். வேற வீட்டுக்காரருக்கு வரணும் முன்னாடி சோறு வந்தீங்களா, அதுக்கு வந்து அடிப்பார வரும். சபையில சொல்லி தராங்கப்பா, வீட்டுல பிரச்சனை வந்தா சபையில வந்து உட்காருங்க. சபையில வந்து ஒரு வேளை டீ தான் போட்டு தருவாங்க, சோறு போட முடியாது. ஹல்லேலூயா. அது ஒரு வேளை தான். இப்ப இங்க வந்து நல்லா இருக்கும் குடும்பம் வந்து உட்கார்ந்து போறீங்க. ஹல்லேலூயா. எல்லாமே சொல்லிதான் ஆக வேண்டியது இருக்குது. அதனால என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே என்ன பிரச்சனை வந்தாலும் சரி சண்டை போட வேண்டாம், ஒண்ணும் செய்ய வேண்டாம். எல்லாத்துக்கும் தீர்வு கர்த்தருக்கு தான் இருக்குது. ஹல்லேலூயா. உலக மனுஷன் யாருமே சொன்னாலும் என்ன சொன்னாலும் சரி, யாருமே சொல்லி பாருங்க, பாவம் சிஸ்டர் நீங்க எவ்வளவு நல்லவங்க, நீங்க உங்களை பத்தி இதை சொல்லுவோம், நீங்க எவ்வளவு நல்லவங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை இப்படிதான் சொல்லுவாங்க தவிர, சொல்லிட்டு நீங்க வெளியே வந்துடுவீங்கல்ல, வந்த கூட சொல்லுவான் அவன் புத்தி எப்படிப்பட்ட புத்தி தெரியுமா? அதான் இந்த பாடவா பண்ணிட்டு இருக்கா. எத்தனை இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க? உங்களை மட்டும் சொல்ற இதான் நீங்க உலகம் சொல்லிட்டே இருக்கும். அதனால நீங்க என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னா, உடனே நேரா தேவ சமூகம். ஹல்லேலூயா. இந்த அண்ணால் நேர போறா, போய் தேவ சமூகத்தில் போய் எல்லாத்தையும் சொல்லிடுறா. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 1:19 வாசிங்க. 1 சாமுவேல் 1:19. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் நினைத்து அருளினார். ஹல்லேலூயா. இவன் போய் தேவ சமூகத்தில் போய் இருந்து அழுகுறா, புலம்புறா. அதே வீடு, அதே புருஷன் அங்கதான் வர்றாங்க. இதுக்கு முந்தி எப்படி இருந்தானா அழுதுகிட்டு இருந்தா, இப்ப கர்த்தர் போய் சொன்ன பிறகு அவன் அழுது நிறுத்திட்டா, வீட்டுக்கு வர்றா. அங்க நடக்கிறது என்னன்னா, கர்த்தர் நினைத்து அருளினார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க முழுவதும் கர்த்தருக்கு அர்ப்பணிச்சிருங்க. எல்லா நன்மைக்கு தான்ப்பா நீங்க நடத்துறீங்கன்னு சொல்லி ஆண்டோட முழுவதும் நீங்க அர்ப்பணிச்சிருங்க. உங்க வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும். ஹல்லேலூயா. என்ன காரியத்தை எதிர்பார்த்து நீங்க இருக்கீங்களோ, என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, இந்த காரியம் எப்படி ஆகுமோ நினைச்சு யாராவது புலம்பிட்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, அழுங்க, பரவாயில்ல. அப்புறம் அதே நினைச்சு புலம்பிட்டு இருக்க வேண்டாம். கர்த்தர் நேர்த்தியா அழுகுறார். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்து எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுச்சு, 1,00,000 தேவைப்படுச்சு. அப்போ நான் பேங்க்கு போனேன். பேங்க்ல போய் கொஞ்சம் லோன் வாங்குற மாதிரி ஐடியா பண்ணி போனேன். போய் ஒரு சில காரியங்களுக்காக பணம் தேவைப்படுறதுனால போனேன். அங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லாம் தர மாதிரி எல்லாம் சொல்லிட்டே இருந்தான். கடைசியில் பார்த்தா நிலைமை முடியாது அப்படின்ட்டான். சரி, இந்த கண்டிஷன்ல நான் வந்து இப்போ கர்த்தருடைய கிருபையினால இது வரைக்கும் மன மகிழ்ச்சியாவே கர்த்தர் வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. எதையும் எனக்கு கவலைப்பட மாட்டேன், எதுவும் ஃபீல் பண்றது இல்லை. எல்லாம் கர்த்தர் எனக்கு நேரடியாக சொல்ல அளவு தெரியும். ஆனால் அந்த பிரேக் வரும்போது ஒரு சின்ன அசைவு, சரி கர்த்தர் என்ன செய்ய போறான்னு தெரியல அப்படின்னு விட்டுருவாங்க. வந்த பிறகு ஒருத்தர் ஃபோன் பண்றேன், எனக்கு வெளியே ஒரு ஆள் ஃபோன் பண்றேன். சார் உங்களுக்கு பஸ் லோன் தர வேணுமான்னு கேட்டான். இந்த லோன் நான் போனதே இல்லை. சரி என்னதான் அதுக்கு பார்த்துக்கோம் அப்படின்னு. சரி வேணும் அப்படின்னு உடனே, சார் நீங்க இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும்னா, சரிப்பா எல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னா சொல்லி 1 ஹவர்ல ஒருத்தன் முடியும் வந்து எல்லாம் கொடுங்க சார் பேப்பர் வாங்கிட்டு இருந்தான். கடைசி எண்டு பார்த்தீங்கன்னா அவனும் லாஸ்ட்ல வந்து நமக்கு நியாயமா கேட்க வேண்டியது எல்லாமே எக்ஸ்ட்ரா கேட்கற மாதிரி ஐயா கோவம் வந்துருச்சு. சொன்னேன்ப்பா நீ வர போயிரு அப்படின்ட்டு, நீ போயிரு அப்படின்ட்ட. சார் எல்லாமே ஏற்பாடு பண்ணிய சார், ஏன் சார் பண்றீங்க? நான் சொல்ற மாதிரி நீ கேட்டாதான் நான் உன்னை வாங்குவேன். நீ சொல்ற மாதிரி கேட்பேன், லிமிட் இருக்குல்ல. இப்போ ஏடிஎம் கார்டு இருக்குது, ஏடிஎம் கார்டு கொடுங்க கேட்டா கார்டு கொடுக்கலாம். ஏடிஎம் கார்டு பின் நம்பர் கேட்டா கொடுப்பீங்களா? இப்ப எல்லாரும் பழகிடுச்சுல, தெரியல எல்லாருக்கும். அவங்க பின் நம்பர் கேட்கறான். அப்பதான் சொன்னேன், இது உனக்கு தேவையில்லாத, இது உனக்கு தேவையில்லாத, இது வரைக்கும் கேட்டது ரைட்டு, இது நீ கேட்கிற வெளியே போடா அப்படின்ட்டு. என்ன சார் இப்படி பேசுறீங்க அப்படின்னா, இந்த பின் நம்பர் எவ்வளவு கேட்பானா, எவ்வளவு சொல்லலாமா அப்படின்னா, சொல்றது சரிதான் அப்படின்னா, இல்ல பின்ன நீ ஏன் கேட்கிற அப்படின்னு. சார் என்ன சார் கோ பண்ணீங்க அப்படின்னு அனுப்பிவிட்டேன், போன அனுப்பிவிட்டேன். அப்புறம் திரும்ப நைட்டு போன் பண்ணோம். அதே ஆள் நான் சொல்றது கேட்டா நாளைக்கு 10 மணிக்கு நீ வரணும். எத்தனை மணிக்குல? அடுத்த நாள் காலை 10 வரணும். நான் கேட்கிற அமௌண்ட் நீ தரணும். 2 கண்டிஷன்.
இதெல்லாம் ஓகே அப்படின்னா என்னுடைய தகுதிக்கு தான் வந்து கேட்பேன். என்னுடைய தகுதி என்னன்னு தெரியும் உனக்கு. என்ன பேப்பர் ஐடியா கொடுத்துருக்கேன். எனக்கு தரணும் சொல்லி சொல்றாங்க. நைட்டு நாளை காலையில 10 மணிக்குள்ள நான் உனக்கு போன் பண்ண மாட்டேன், நீ வரலைங்க அப்படின்னு பாருங்க. கரெக்டா 10 மணிக்கு 2 பேரும் வந்தாங்க. நம்மகிட்ட வந்தாங்க வந்து, சார் வாங்க சார் நீங்க சொன்ன மாதிரி செய்வோம் அப்படின்ட்டா நம்மளுடைய பண தேவையே கரெக்டாக சந்திச்சாங்க. அல்லேலூயா. நான் இவங்ககிட்ட போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி தேவனுடைய சபை சமூகத்துல விழுந்து கிடந்தேன். அல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய தேவை இவ்வளவு இருக்குது. இந்த தேவைக்கு நான் போய் யாரும் கெஞ்ச முடியாது. ஏன்னா உலகத்துல போய் நீங்க எங்க போய் கெஞ்சினாலும் மிஞ்சிடுவோம். பாத்துருக்கீங்களா? எங்கேயா போய் கெஞ்சுங்க, கெஞ்சினா போதும் அவன் நம்மள தண்ணி கட்டுவான். ஆனா நம்ம எங்க போய் கெஞ்சணும்னா தேவ சமூகத்துல. அல்லேலூயா. ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குப்பா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குப்பா, இதை நீங்க ஒரு மனசு மூலமா தான் வேலை முடியும். ஆனா மெயின் சுவிட்ச் எங்க இருக்குது? கர்த்தர்ல தான் இருக்குது. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல போய் நம்ம எந்த காரியத்துக்கு போய் நிக்காம தேவ பர்வத்துல போய் நிக்கும் போது என்னன்னா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. உங்க பிரச்சனைகளை வெளி உலகத்துல போய் சொல்லி உங்களே நீங்க அசிங்கப்படுத்தாம கேவலப்படுத்தாம ஒண்ணு செய்யுங்க. தேவ பர்வத்துக்கு வந்துருங்க. அங்க ஒரு ராஜா நமக்காக காத்திருக்காரு. யாருமா? நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. உலகத்துல நிறைய நீதிபதிகள் இருக்காங்க, நிறைய நீதிபதிகள், நிறைய நியாயம் செய்றவங்க இருக்காங்க. ஆனா நீதி உள்ள ஒரு நியாயாதிபதி இருக்காரு, அவர் கர்த்தர். எல்லாம் கர்த்தர் தட்டி கர்த்தர் மகிமை கொடுத்தோமா? என்ன நீதி செய்ய போற, உங்க வாழ்க்கையில நீதி செய்ய போற, அதுக்கு என்ன செய்யணும்? அந்த நீதிபதி நியாயாதிபதி கிட்ட நீங்க நானும் போகும்போது நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த நம்ம அண்ணா எப்படி போய் ஜெபிக்கிறா பாருங்க. என்ன செய்யறாங்க வாசிப்போமா? ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 37:4. எப்படி போய் அவன் ஜெபித்தா? தேவ சமூகத்துக்கு போயிட்டா அங்க போய் ஜெபிக்கிறான். என்ன எப்படி ஜெபிக்கிறான்னு பார்ப்போம். நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் பார்ப்போம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. அப்ப இந்த அண்ணன் போறா, போய் வேண்டுதல் செய்யறா. எங்க இருதயத்துல வேண்டுதல் செய்யலாம் பாருங்க. ஒரு வசனம் வாசிங்க. 45:1 சங்கீதம் 45:1 வாசிங்க. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். ராஜாவை குறித்து பாடின கவி. அல்லேலூயா. நம்ம இருதயம் முதல்ல இருதயத்தின் வாஞ்சிய கருத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? நல்ல விசேஷம் இருக்கணும். அல்லேலூயா. நல்ல விசேஷம்னா கர்த்தரை குறித்து ஒரு நல்ல எண்ணம் முதல்ல இருக்கணும். எத்தனை பேர் கர்த்தரை குறித்து நல்ல எண்ணம் இருக்கு? அல்லேலூயா பாப்போம். கர்த்தர் எனக்கு நீதி செய்வார், என்னை உருவாக்குறவர் அவர்தான், என்னை ரட்சித்தவர் அவர்தான், அபிஷேகம் பண்றவர் தான், கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற அவர்தான்ற ஒரு நம்பிக்கை நமக்கு முதல்ல இருக்கணும். அல்லேலூயா. அதான் நல்ல விசேஷம். இந்த ஆண்டவரை எத்தனை வருஷமா பின்பற்றியாச்சு, ஏன்னா அப்படியே தான் இருக்கிறோம் அப்படி நினைச்சா நல்ல விசேஷம் இல்லை. அதுல ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அப்படியே இருக்கிறீங்கல்ல, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. அப்படியே இருக்கிறோம். எத்தனை பேர் கீழே போயிட்டா தெரியுமா? எத்தனை பேர் உண்மையில போயிட்டா தெரியுமா? நம்ம இன்னைக்கு இருக்கிறோமே அது கிருபை. அல்லேலூயா. நம்ம நிக்கிறோமே அது கிருபை. நம்ம வேலை செய்யறோம்ல அது கிருபை. நம்ம மூச்சு விடுறோம் பாருங்க அது கிருபை. அதுக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. இதை விட்டுட்டு அப்படியே தான் இருக்கிறோம், ஒண்ணுமே இல்லை. நிறைய பேர் பாருங்க ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லைங்க சொல்றது கர்த்தரையே விசிறப்படுத்துற மாதிரி. நல்ல விசேஷம் அங்க பொங்கல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நல்ல விசேஷத்தால பொங்கணும். 1 சாமுவேல் 1:13 வாசிங்க. அண்ணால் தன் இருதயத்திலே பேசினால் அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவர் சத்தமோ கேட்கப்படவில்லை. சத்தம் கேட்கல. அல்லேலூயா. அண்ணால் ஜெபிக்கிறா, உதடு அசையுது, சத்தம் கேட்கல. ஆனா அவருடைய அவர் கேட்டது கிடைச்சிருச்சே, ஒரு பிள்ளை அவர் கொடுத்தாரு. இது எவ்வளவு பெரிய அதிசயம். அல்லேலூயா. அப்ப இன்னும் வாசிங்க. சங்கீதம் 34:18 வாசிங்க. நொறுங்குண்ட இருதயமுள்ளவருக்கு கர்த்தர் சமீபமாய் நொறுங்குண்ட இருதயமுள்ளவருக்கு
நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அநேகமாக இருக்குமா? கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்னைக்கு அபிஷேகம் பண்றீங்களோ, என்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா மாறுறீங்களோ, நீங்க நீதிமான். ஹல்லேலூயா. இந்த நீதிமானுக்கு துன்பம் அநேகமா இருக்கும். எனக்கு ஒரு துன்பமே இல்லைன்னு சொன்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். அநேக தேவைகள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும். ஆனா நீங்க பயப்படாதீங்க, ஒண்ணு செய்யுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, எல்லாத்தையும் அவரே நின்று. இது ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனம். அது திரும்ப வசனமா தான். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் உங்களை விடுவிப்பாரு. எங்கே விடுவிப்பாரு? நீங்க நானும் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, கர்த்தர்கிட்ட எல்லாத்தையும் அறிக்கை செய்துட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அறிக்கை செய்து மனசுல தான் அறிக்கை செய்தா நடந்த சம்பவம் என்னன்னு பாருங்க. சங்கீதம் 51:10 வாசிங்க. தேவனே தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை என் நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். உள்ளத்தில் புதுப்பியும். ஹல்லேலூயா. எப்பவும் ஆண்டவரை கேளுங்க. இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய இருதயம் தடுமாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. சந்தேகம் வந்துட்டே தான் இருக்கும். இது என்னாகும், அது என்னாகும், கேள்விக்குறிகள் வைக்காம கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்து பழகுங்க. ஆவியை ஸ்ட்ராங்கா என் ஆண்டவர் என்னை கொன்று போட்டால் நம்புவேன், அந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கும். ஹல்லேலூயா. என்னை கொன்று போட்டால் நான் நம்புவேன் ஆண்டவரே, அந்த அளவுக்கு விசுவாசம் வச்சிருங்க. நடக்கிறது என்னன்னா, உங்க இருதயம் நொறுங்கிட்டு போச்சு. நொறுங்கி போன இருதயம் தேவைகள் இருக்குது. ஆனா ஒரு நிலைவரமான ஒரு ஆவி எனக்கு இருக்குது. இந்த நேரத்தில் நடக்கிற காரியம் என்னன்னு பார்ப்போமா? சங்கீதம் 40:1 வாசிங்க. இருதயம் உடைஞ்சு போச்சு, தேவைகள் இருக்குது, நிலைவர ஒரு ஆவியை நான் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறேன். இப்ப நடக்கிற காரியம் பாருங்க என்ன நடக்குது. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்பார். என் கூப்பிடுதலை கேட்பார். ஹல்லேலூயா. இப்போ இந்த அண்ணாள் இருதயத்துல தான் பேசுறா, உதடு மட்டும் தான் அசையுது, வேற ஒண்ணுமே இல்ல. இந்த கண்டிஷன்ல அவருடைய விண்ணப்பம் எப்படி கேட்கப்படுதுன்னா, கர்த்தர் இந்த 40 சங்கீதம் 40:1 திரும்ப வாசிங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என் கூப்பிடுதலை அவர் கேட்டார். ஹல்லேலூயா. அவர் சத்தமா கூப்பிடல, மனசுல நினைக்கிறார், அதை கேட்கிறார் கர்த்தர். காரணம் என்ன? அவர் நம்ம பக்கம் சாய்ஞ்சுவாங்க. நம்ம ஆண்டவர் இயேசு இருக்காரு பாத்தீங்களா, அவர் எப்பவுமே அவருக்கு என்ன வசனம் சொல்லுது, மனுஷகுமாரனுக்கு தலை சாக்கி இடமே இல்லை, இயேசுவுக்கு தலை சாக்கி இடமே இல்லை. அவன் வீட்டுல யாரும் ஏத்துக்கலன்னா அவர் அலட்சியப்படுத்துறாங்க. அவர் அலட்சி, இவன் தச்சனுடைய குமாரன், இவன் தானே இப்படி சொல்லி தாவீது குமாரன் இப்படி அலட்சியப்படுத்துறாங்க. தவிர அவர் நன்மை செய்கிறவரு, அவர் அதிசயமானவரு, ஆலோசனை கர்த்தரு, அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் தான் சமாதான பிரபுன்றத இந்த ஜனங்க யாருமே சொல்லல. அவர் எல்லாருமே பார்த்து சிறுவர் தான் அடிக்க வந்தான். எல்லாரும் சோறு போட்டாரு, நோய் உள்ளவர்களெல்லாம் குணமாக்கினாரு, இதான் இயேசு செய்தாரு. ஆனா அவரை தான் எல்லாரும் கொலை தான் செய்து வந்தாங்க. ஆனா நீங்க நானும் நறுங்குண்ட நிலைமையில அவரை கூப்பிட பாத்தீங்களா, நம்ம தேவையை சொல்ல பாத்தீங்களா, நம்ம பக்கம் சாய்கிறாரு. ஹல்லேலூயா. அது எப்ப சாய்றாரு? நமக்கு பலகீனமா இருக்கும்போது நம்மளுக்கு சாய்றாரு. பலம் உள்ளவனா அவர் அலட்சியப்படுத்துறான். ஆனா பலவீனமா இருக்கிற ஒருத்த பக்கம் அவர் சாய்றாரு. காரணம் ஒரு வசனம் வாசிப்போமா? ஆதியாகமம் 8:21 வாசிங்க. ஏன் சாய்றாரு? நம்முடைய சூழ்நிலை பார்த்து சாய்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் வாசிங்க. ஆதியாகமம் 8:21. சுகந்த வாசனையை கர்த்தர் புகழ்ந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் புகழ்ந்தார். ஹல்லேலூயா. என்ன சுகந்த வாசனை? துதியின் வாசனை. அவ என்ன செய்தா? எப்பவும் துதிக்கிறவளா இருந்தா. அதனாலதான் உடனே ஆலயத்துக்கு ஓடி வந்தா. நீங்களும் எப்பவும் கர்த்தரை துதிக்கிறவளா மாறணும் முதல்ல. ஹல்லேலூயா. கர்த்தரை எப்பவும் ஆராதிச்சுட்டே இருக்கணும், கர்த்தரை புகழ்ந்துட்டே இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு,
என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து. பாத்தீங்களா, இயேசு சொல்றாரு, நான் அங்க வந்துடுறேன். இயேசுவுக்கு புண்ணியஸ்தலமே கிடையாது, தெரியுமா? புண்ணியஸ்தலம் கிடையாது. நிறைய கடவுளுக்கு சொல்லுவான், இந்த அது புண்ணியஸ்தலம், இந்த ஒரு புண்ணியஸ்தலமா. நமக்கு புண்ணியஸ்தலம் என்ன தெரியுமா? 2 பேர் 3 பேர் என் நாமத்தால் எங்க கூடாலும் அங்கே புண்ணியஸ்தலம். ஹல்லேலூயா. அவர் வந்துருவாரு. என்னப்பா என்ன பண்ணி பேசுறீங்க? யாரு வந்து நிப்பாரு? ஏன் தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்க. ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துறதுக்கு, உங்க தேவைகளை சந்திக்கிறதுக்கு, உங்க பிரச்சனையை மாத்துறதுக்கு, உங்களை மன மகிழ்ச்சியா வைக்கிறதுக்கு அந்த ஆண்டவர் இறங்கி வந்துருவாரு. இது என்னது? சுகந்த வாசனை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுகந்த வாசனையோட இருக்கீங்க? கரண்ட வைத்து எல்லாரையும் சொல்ல பார்ப்போம். நான் சுகந்த வாசனையோட தான் இருக்கிறேன், எப்பவும் துதிச்சுட்டு தான் இருக்கிறேன், எப்பவும் கர்த்தரை ஆராதிச்சுட்டு தான் இருக்கிறேன். நான் இப்ப எப்பவும் ஆண்டவர் பக்கம் நான் நிக்கிறேன், என் மேல சாயணும் அப்படின்ற மாதிரி கரண்ட வைத்து எல்லாரையும் சொல்ல பார்ப்போம். ஹல்லேலூயா. எப்பவும் துதிக்கணும், ஆராதிக்கணும், அவரை பற்றி பிரஸ்தாபப்படுத்தணும். நீங்க அதுக்கு ஒண்ணு செய்ய வேண்டாம், அவரை எப்போ அந்த வாசனை உங்க மேல வீசிட்டே இருக்கணும். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நாட்டம் ஆளை பார்த்தா விளைஞ்சு பார்த்தா இருப்பான், உள்ள பாத்தீங்கன்னா பீடி வாழ, கான்ட்ராக்ட் வாழ, எல்லாம் மாற, எல்லாம் நாட்டம் அங்க இருக்கும். இங்க கர்த்தர் சாயவே முடியாது. கர்த்தர் சாயலுக்கு இந்த பரிசுத்தம், கர்த்தருக்கு ஏற்ற நீதி, அவருக்கு வேண்டிய ஒரு வாசனை இருக்கணும். அந்த வாசனையை தான் கர்த்தர் நுகர முடியும். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல சண்டையா போட்டினா வரமாட்டாங்க. என்னப்பா எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை, என்னப்பா அது என்ன வீடு? கிறிஸ்டின் வீடா? ஒரே சண்டை, ஒரே சவுண்டா இருக்குங்க அப்படின்னு அங்க என்ன செய்யணும்? உங்க துதிக்கிற சத்தம் கேட்கணும், ஹல்லேலூயா சத்தம் கேட்கணும். ஐயோ ஐயோன்னா வம்பு, அங்க எதுவும் சண்டை நடக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா சவுண்ட் கேட்கணும், ஸ்தோத்திர சவுண்ட் கேட்கணும், அது வாசனை. அப்ப அந்த வாசனையை பார்க்க கர்த்தர் ஓடி வருவாரு. என்னப்பா என்ன பற்றி பேசுறாங்கப்பா? ஆசையா இருக்குமா இல்லையா? உங்களை பற்றி எவ்வளவு வந்து பேசிட்டு இருக்கான், அவன் அப்படி இப்படி திட்டானா அங்க போவீங்களா? ஐயா அந்த சிஸ்டர் ரொம்ப நல்ல சிஸ்டர், நல்ல ஜெபிக்கிற சிஸ்டர்னு சொல்றாங்க, 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா போவீங்களா? எந்த சிஸ்டர்ப்பா? யாதாப்பா? நான் தான் மேரி சிஸ்டர் வந்திருக்கிறேன், நான் தான் ஜெபிக்கிறேன் சொல்ல மாட்டீங்களா? யாரா மேரி இருக்கீங்களாங்க? இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ இந்த அந்தந்த ஆளுக்கு ஆசை பெருமை வரும் மாதிரி ஆண்டவர் ரொம்ப சந்தோஷம் எப்போ தெரியுமா வரும்? சரி, என் பிள்ளை என்னை பற்றி பேசிட்டு இருக்கான், அவனை நான் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. இப்ப என் பிள்ளைக்கு வந்து நான் சொல்றதுதான் கரெக்டா தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்லுவேன்? அவனுக்கு ஒரு பிரச்சனை என்ன சொல்லுவேன்? நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் சொல்லுவேன்ல. உங்க பிள்ளை சொல்லுவீங்கல்ல, என்ன சொல்லுவீங்க? உங்க பிள்ளைகளுக்கு ஒரு தேவை இருக்குது, அம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேக் வேணும், ஸ்கூல் பேக் வேணும் கேட்குறீங்க, என்ன சொல்லுவீங்க? காசு இல்லம்மா என்னமோ பண்றது. அந்த பிள்ளைக்கு தெரிஞ்ச அப்புறம் என்ன சொல்லுவீங்க? நீ கவலைப்படாத, நான் வாங்கி தரேன். எத்தனை அப்படி சொல்லியிருக்கீங்க? நான் வாங்கி தரேன், உனக்கு வேண்டிய ட்ரெஸ் எடுத்து தரேன் சொல்லியிருக்கீங்கள. அதே நம்ம ஆண்டவர் நம்ம அவருக்கு பிரியமா செய்யும் போது நம்ம வாசனை சுகந்த வாசனையா இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாம் அவர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரு. செய்வன்னு சொல்ல மாட்டாரு, முடிச்சிருவாரு. ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைகள், உங்க குடும்ப பிரச்சனைகள், உங்க தேவை எல்லாத்தையுமே சந்திச்சு முடிச்சிருவாரு. எப்ப தெரியுமா? வாசனை வீசணும். இந்த இடத்துல வாசனை வீசணுன்ற வாசனை காரணம் எல்லாம் பார்ப்போம். நல்ல சத்தமா இவ்வளவுதான் எஃபர்ட். எப்பவும் வாசனை, எங்க போனாலும் சொல்லணும் இயேசு நல்லவர்னு சொல்லணும், அதான் வாசனை. ஹல்லேலூயா. இயேசு நல்லவன் சொல்லணும், சொல்லக்கூடாதா? கெட்டவரா? இல்ல. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்ல ஆண்டவர், நன்மை செய்யறவரா சொல்லி தெரிந்தாரு. அவர் நல்லவர் தான். அந்த ஆண்டவர் எப்ப எங்க அறிக்கை செய்யணும், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். எந்த ஸ்தானத்தில் ஒருவன் நீங்க எங்க இருந்தாலும் சரி, அவர் உங்க பக்கம் வந்து சாய்க்கிறார். உங்களுக்கு வந்து சாய்ந்த பிறகு உங்களை விடுவாரா? விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாள் ஏற்று வருவார், ஏற்றுவார், ஒரு நாள்
அல்லேலூயா. நீ எந்தெந்த காரியத்திலெல்லாம் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, எதெல்லாம் எதிர்பார்த்திருக்கீங்களோ எல்லாவற்றையும் தந்துவாரு, ஆசீர்வதிப்பாரு. இன்னொரு மனுஷன் தான், ஊழியம் பண்ற மனுஷன், அவன் பாருங்க சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டியவன் ஒரு எரிச்சலாவே இருப்பான். அது யாருன்னு சொல்ல பாப்போம். யோனா யோனா அப்படியா? அல்லேலூயா. யோனா, அந்த யோனா எப்பவும் எரிச்சலா ஒரு மலைக்கு வாசிப்போம். ஒரு வசனம் யோனா 4:4 வாசிங்க. யோனா 4:4. அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். எரிச்சலா இருக்கிறது நல்லதோ? யார்? ஒரு ஊழியம் பண்றவர். அவரை பார்த்து கருத்து கேட்கிறார். அவன் ரொம்ப எரிச்சல் என்னன்னா அவன் சொல்றதுதான் நடக்கும். அப்பதான் அவனுக்கு சந்தோஷம். இப்ப இங்க வந்திருக்கிற நம்மளும் அநேகர் என்ன நினைச்சிட்டோமோ, நான் என்னதான் ஆர்டர் கேட்கிறோம் அதனால தரணும், அப்பதான் அவர் நல்லது. இல்லாட்டி யாரு ஒரு கெட்டவர். நான் நினைக்கிறத நீ முடிக்கணும், அப்பதான் அவர் நல்லவர். இப்படி நினைச்சிட்டு யாரோ வந்திருந்தீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்ன நினைக்கிறோம் அதான் நடக்கும். தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் நினைக்கிறது தலைப்படாது. ஆனா நம்ம நினைக்கிறது என்ன செய்வாரு? அவர் சித்தமானதை செய்து தருவார். அல்லேலூயா. உடனே நீங்க பயந்துடாதீங்க, நினைக்க நடக்காதோ, இவ்வளவு நேரம் இப்படி சொன்னாரு அப்படின்னு இல்ல. அவருக்கு முதல்ல சித்தமா இருக்கணும். இந்த யோனா என்ன சொல்றான் பாருங்க. திரும்ப வாசிங்க. யோனா 4:4. அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அடுத்த ஒன்று வசனம் 4:9 வாசிங்க. யோனா. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன் நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். மரண பரியந்தம் போயிட்டா பாருங்க. மரண பரியந்தம். இந்த நாளில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீங்க உங்க விருப்பத்தின்படி இஷ்டத்துக்கு தேவையில்லாத காரியங்கள் குறித்து, ஒரு ஆமணக்கு செடி கர்த்தர் உண்டாக்குற காரியம், கர்த்தர் உண்டாக்குற காரியங்கள் மாத்திரம்தான் நிலைச்சிருக்கும். மனுஷனால் ஆசைப்பட்ட மனுஷன் நினைக்கிற காரியங்கள், இவனா செய்யற காரியம் எதுவுமே நிலைச்சு இருக்காது. அதனால இந்த நாளில் நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு சாலமோன் என்ன பண்றான், அவன் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் செய்து பார்க்கிறான். அது எல்லாம் என்ன நடந்துச்சுன்னா, அவன் ஆசைப்பட்டதெல்லாம் செய்தான், மாயை கண்டான். ஆனா கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டா பாத்தீங்களா, நன்மைகள் பெற்றுக்கொண்டாங்க அண்ணாள். அந்த அண்ணாள் என்ன சொல்றாங்கன்னா, 1 சாமுவேல் 1 வாசிங்க. 1 சாமுவேல் 2:1 வாசிங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் மனதின் மேல் என் வாய் போதும். அதாவது உலக பிரகாரமா எல்லாம் செய்யணும்னு சொன்ன ஒரு சாலமோன் கடைசியில மாயின்னு சொல்றான். ஆனா கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெற்றா பதில் அவன் சொல்றா, என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கர்த்தரிடத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும்? எல்லா நன்மையும் வாங்கணும். அதுக்கு கர்த்தரிடத்தில் எல்லாத்தையும் ஜெபிச்சு அவர் நம்ம பக்கமா சாய்ந்து எல்லா நன்மையும் வாங்கிடணும். வாங்கும் போது நம்முடைய கொம்பு உயர்த்தப்படும். அல்லேலூயா. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? 1 யோவான் 13:23 வாசிங்க. 13:23 யோவான். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யார்? யோவான். இவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து இருக்கிறான். இவனுக்கு எரிச்சல் இல்ல, ஆனா சூழ்நிலையில வித்தியாசமா இருந்தாலும் சாய்ந்து இருக்கிறான். அவனுக்கு தான் கர்த்தர் என்ன செய்யறான்? வெளிப்படுத்தின சுவிசேஷம் முழுது எழுதுறார். அல்லேலூயா. நீங்கள் நானும் கர்த்தர் மேல அவர் நம்ம மேல சாயறதுக்கு நம்ம வேண்டிய எல்லா விதமான காரியங்களும் செய்யும் போது, அவருக்கு துதிக்கும் போது, அவர் ஆராதிக்கும் போது, வாசல் வீசும்போது நம்ம பக்கம் சாயறாரு. நம்முடைய இந்த நாள் மாத்திரமல்ல, வருங்காலத்தையும் நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. சந்ததியா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பாரு? சந்ததியா. அது வந்திருக்கிற நீங்க என் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு பயப்படாம, என் வருங்காலமும் நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த நாள்ல ஒரு மனமகிழ்ச்சியா நீங்க போவீங்க. அல்லேலூயா. புரியுதா சொல்றது? மனமகிழ்ச்சியா போவீங்க. காரணம் கர்த்தர் நம்ம மேல சாய்ந்து இருக்கிறாரு. அவருக்கு எப்படி ஆசீர்வாதம் சொல்லி சொல்ற பாருங்க.
யோவான் 14:27 வாசிங்க. கர்த்தர் நமக்கு சாயும் போது, நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நடக்கிற காரியம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தரும் மகிழ்ச்சி எப்படி? சமாதானமான மகிழ்ச்சி, வெறும் மகிழ்ச்சி இல்ல. ஏன்னா அந்த ஆண்டவர் இயேசு மாத்திரம் தான் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு வந்தவர். உயிரோடு வந்த கர்த்தர் என்ன செய்யறாரு? நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த உலகத்துல வச்சிருக்காரு. அதை நம்ம முதல்ல பெற்றுக்கணும். நம்ம மகிழ்ச்சியெல்லாம் கொடுத்த பெரிய ரட்சிப்பின் மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சியெல்லாம் விட்டுட்டு ஏதோ சின்ன சின்ன காரியத்துக்காக கர்த்தரை மறந்துக்கிறது, கர்த்தரை விட்டு பின்வாங்கிறது, துதியை விடுறது இருக்காம கர்த்தர் நல்லா துதிச்சு ஆராதிங்க, இந்த காரியம் நடக்கும். அடுத்து சங்கீதம் 37:11 வாசிங்க. சங்கீதம் 37:11. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சி. அல்லேலூயா. நீங்க சாந்த குணமா இருந்து கர்த்தரை ஆராதிச்சு கர்த்தரை துதிச்சு இருந்தீங்கன்னா, நீங்களும் நானும் இருந்தோம்னா எப்பவும் ஒரு மகிழ்ச்சி, நிரந்தரமான மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு மகிழ்ச்சி தர பாருங்க. ஏசாயா 35:10 வாசிங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் இந்த நாளில் சொல்றாரு, உன் வாழ்க்கையில சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடும். அது நம்ம என்ன செய்யணும்? முதல்ல செய்ய வேண்டிய காரியம், எந்த சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சியை விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்காகவும் நம்ம முதல்ல நன்றி சொல்லணும். நன்றி சொல்லி சொல்லி நீங்க விசேஷமா மாறும்போது உங்க பக்கமா கர்த்தர் சாயிறாரு, உங்க இருதயத்தை பார்க்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை எதுவுமே வீண் போகாது. அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? அல்லேலூயா. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில நிறைய இடத்துல மகிழ்ச்சி குறையோடு நான் இருந்தேன்ப்பா. மகிழ்ச்சி குறையோடு இருந்தேன். உங்களை துதிக்கிற விஷயத்துல குறையோடு இருந்தேன். உலக காரியத்தையே நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு இருந்தேன். இந்த நாள் இந்த சத்தியத்தின் மூலமாக நான் உங்க பக்கம் அதிகமா நான் நெருங்கணும்ப்பா, உங்களை துதிக்கணும்ப்பா. என்னுடைய பிரச்சனைகளை பற்றி நான் அதிகமா பேசாம எப்பொழுதும் உங்களை துதிக்கணும்ப்பா. இதெல்லாம் என் பிரச்சனையை சொல்லி சொல்லி குடும்பத்துல அநேக பிரச்சனை வந்திருக்குப்பா, அநேக சண்டைகள்ப்பா, குடும்பத்துல நிம்மதியே இல்லாம இருந்தேன். இந்த நாள் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட இந்த சத்தியத்தின் படி நான் இந்த நாள் பக்கம் முழுவதும் இனிமேல் என்னுடைய காலங்கள் எல்லாமே தகப்பனே உங்களை மாத்திரம் நோக்கி பார்ப்பேன்ப்பா. உங்களை மாத்திரம் பார்க்கும்போது மட்டும்தான் எங்க குடும்பத்துல என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசம் கிடைக்கும்ப்பா. அந்த ஆசீர்வாதத்துக்கு நேரம் நான் திருப்பி கொள்றேன். என்னை முழுவதும் நான் ஒப்பு கொடுத்துறேன்ப்பா. என் மேல நீங்க சாய்ந்திருங்கப்பா, என் மேல நீங்க சாய்ந்திருங்கப்பா. நான் நல்ல வாசனை வீசமா மாறணும்ப்பா. உங்களுக்கு பிடிமில்லாத கோபம், எரிச்சல் எதுவும் என்னுடைய வாழ்க்கையில வராம, கெட்ட வார்த்தைகள் வராம என்னை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்ககிட்ட முழுவதும் நீங்க அர்ப்பணிக்கிறேன். என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்கு நான் விசேஷமா ஜெபிக்க போறேன். அல்லேலூயா. இந்த நாள் முழுவதும், இந்த நாள் முதல் கொண்டு முழுவதும் நீங்க அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என்னை நீங்க ஆட்கொள்ளுங்க. என் பிரச்சனைகளை நீங்க தான் மாத்த முடியும். உங்களை நான் உறுதியா நம்புறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்கு அல்லேலூயா. அப்பா, இந்த நாளுக்கு தகப்பனே வந்து ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த அருமையான ஜனங்களை உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறேன்ப்பா. உங்களை மாத்திரம் நம்பி நிக்கிற இவங்களை, இவருடைய தேவைகள் என்ன இருக்கோ எல்லாவற்றையும் நீங்க சந்திக்கப்பா. சஞ்சலம் தவிப்பு உங்க குடும்பத்தை விட்டு வாழ்க்கையை விட்டு ஓடி போகட்டுமாப்பா. நித்திய மகிழ்ச்சி உண்டாகட்டுமாப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதி தேவன் நடைக்கலமே அவர் நித்திய புயல்
துதிக்கிற வேளையில கர்த்தர் நமக்கு எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு மாற்றி தர அவர் நல்லவராயிருக்கிறார். கர்த்தர் ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் கட்டளையிடுகிறார்.